சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட சேனல்ல இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். என்னன்னா, நாம ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்டோம். யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்மளோட வீடியோ ஏன் வைரல் ஆக மாட்டேங்குது, நமக்கு ஏன் வியூஸே வரமாட்டேங்குது அப்படின்னு பல பேர் பல விதமான யோசனைகள் இருப்பாங்க. ஆரம்பத்துல யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போது நமக்கு இருக்கிற அந்த ஆர்வம் அப்படிங்கிறது போக போக நமக்கு வர்ற அந்த வியூஸை வச்சு நமக்கு அது மேல இருக்கிற ஆர்வம் குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கு என்ன காரணம், ஏன் என்ன வீடியோ போட்டாலும் வியூஸ் வரமாட்டேங்குது? ஒரு சில சேனல் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுல வருமானத்தை எடுக்கிறவங்க நம்ம கண்ணுக்கு முன்னாடியே நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம். அப்படி இருக்கும்போது அவர்களுக்கெல்லாம் எங்க இருந்து வியூ வருது, எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல விதமான சிந்தனைகளை இருந்திருப்போம். வியூஸ் வர்றதுக்கு ஒரு சில காரணங்கள் எல்லாம் இருக்கு. நீங்க ஆல்ரெடி தம்ப்நெயில பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. இதை ஒண்ணு நீங்க ரெடி பண்ணா போதும், உங்களுக்கு பாத்தீங்கன்னா வியூஸ் பிச்சுக்கிட்டு ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பல விதமான வீடியோக்கள் போட்டிருக்காங்க. உண்மையிலேயே அதெல்லாம் சாத்தியமா, அவர்கள் சொல்றது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான். எந்த விதமான ட்ரிக்ஸுமே பாத்தீங்கன்னா யூடியூப்ல கிடையவே கிடையாது நண்பா. நீங்க ஒரு வீடியோ போடுறீங்க அப்படின்னா அந்த வீடியோ எந்த அளவுக்கு ரீச் ஆகும், அந்த கண்டென்ட் எந்த அளவுக்கு ஜெனியூனா இருக்கு அப்படிங்கிறத பொறுத்துதான் நிறைய மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் யூடியூப் அப்படிங்கிறது. யூடியூப்ங்கிறது உங்களோட கண்டென்ட்டை நல்லா அலசி ஆராய்ஞ்சி அந்த கண்டென்ட்டை சில பேருக்கு சஜஷன்ல கொண்டு போகும். உதாரணத்துக்கு ஒரு வீடியோ நீங்க போடுறீங்க, அந்த வீடியோவை 100 பேருக்கு ரெக்கமெண்ட்ல யூடியூப் முதல்ல கொண்டு போகும். அந்த 100 பேர்கிட்ட கொண்டு போகும்போது 100 பேர்ல பாதி பேர், கிட்டத்தட்ட 50 பேர் உங்க வீடியோவை கிளிக் பண்ணி அந்த தம்ப்நெயில பார்த்து உங்க வீடியோவை பார்த்தாங்க அப்படின்னா யூடியூப் என்ன நினைக்கும் அப்படின்னா, ஓகே மக்கள் கிட்டத்தட்ட 50 பேர் இதை பார்த்துருக்காங்க, அதனால இன்னும் ஒரு 100 பேருக்கு 500 பேருக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் அப்படிதான் அல்காரிதம் திங்க் பண்ணும். அப்ப இன்னும் 500 பேருக்கு 1000 பேருக்கு யூடியூப் ரெக்கமெண்ட் பண்ணும்போது அதுலயும் அதே மாதிரி கிட்டத்தட்ட 500 பேர் 600 பேர் கிளிக் பண்ணி பாக்குறாங்க அப்படின்னா, அப்ப யூடியூபோட அந்த சர்ச்சிங் அல்காரிதம் என்ன நினைக்கும் அப்படின்னா, உண்மையிலேயே இந்த கண்டென்ட் நல்ல கண்டென்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு அதை ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிக்கும். அந்த நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும்போது அந்த யூடியூப் வீடியோ யாருக்கெல்லாம் ரெக்கமெண்ட்ல போகுதோ அவர்கள் எல்லாருமே உங்க வீடியோ மேக்சிமம் நபர்கள் கிளிக் பண்ணி பார்க்கறது மூலியமா மட்டும்தான் யூடியூப் இன்னும் நிறைய பேருக்கு மேற்கொண்டு உங்க வீடியோவை சஜஷன்ல கொண்டு போகும். இதுல இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த வீடியோ மக்கள்கிட்ட போறது பிரச்சனை இல்லை. அப்படி போன வீடியோவை பார்க்குற அனைவருமே கிளிக் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னா அந்த வீடியோவை பிடிச்சி அந்த கருத்துக்களை ஏற்றுக்கிட்டு எத்தனை பேர் லைக் பண்ணுறாங்க, லைக் அதிகமாக உழுகுதா, எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறாங்க, அந்த வீடியோவை எத்தனை பேர் ஷேர் பண்ணுறாங்க, பிளேலிஸ்ட்டில் போடுறாங்க, எத்தனை பேர் வாட்ச் லிஸ்ட்டில் போடுறாங்க, இப்படி எல்லா டீட்டெயிலுமே யூடியூப் நோட் பண்ணும். அப்படி நோட் பண்றது மூலியமா தான் உங்க வீடியோவோட ஆக்டிவிட்டிஸ் மக்கள்கிட்ட நிறைய இருக்கு. அப்படின்னா நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி 100 பேருக்கு வீடியோ போகும்போது அதுல 50 பேர் 60 பேர் கிளிக் பண்றாங்கன்னா கண்டிப்பா லைக் பண்ணியிருப்பாங்க, பிளேலிஸ்ட்ல ஆட் பண்ணியிருப்பாங்க, ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபட்டிருப்பாங்க. இப்படியெல்லாம் பண்ணும்போதுதான் வீடியோ உண்மையிலேயே ஒரு ஜெனினான வீடியோ, நல்ல வீடியோ நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் யூடியூப் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ரெக்கமெண்ட்ல கொண்டு போகும். அப்படி ரெக்கமெண்ட்ல கொண்டு போறது மூலியமா மட்டும்தான் உங்க வீடியோ வைரலாக ஸ்டார்ட் ஆகுது. அது மூலியமா தான் உங்களோட வீடியோ நிறைய பேருக்கு போறது மூலியமா நிறைய வியூஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம். ஆனா நிறைய யூடியூப் சேனல்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதை வெளிப்படையா சொல்லவே மாட்டாங்க. அவர்களுக்கு வியூ வேணும் அப்படின்னா நான் தம்ப்நெயில வச்ச மாதிரி தான் நிறைய பேர் வைக்கிறாங்க. நானே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு தான் இதை கொண்டு வந்தேன். ஆனா உண்மை நிலவரம் என்ன அப்படின்னா, நீங்க தம்ப்நெயில பார்த்த மாதிரி எந்த விதமான ஷார்ட்கட்டுமே, எந்த விதமான ஆன் ஆஃப் பட்டனுமே கிடையாது. எந்த விதமான ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே இதுல கிடையாது. நான் இந்த வீடியோல ஸ்டார்டிங்ல இருந்து உங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள் சொன்னேன் பாத்தீங்களா, இதை நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணா மட்டும்தான் கண்டிப்பா மக்கள்கிட்ட உங்களோட வீடியோ மிக விரைவில் கொண்டு போய் சேரும். சரி, அந்த மாதிரி ஒரு வீடியோ நான் எப்படி போடுறது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுவும் நம்ம கையில கிடையாது. மக்களுக்கு எந்த டைம்ல எந்த வீடியோ பிடிக்கும், பிடிக்காது, எதை ஏத்துப்பாங்க, எது ஏத்துக்க மாட்டாங்க, எந்த மாதிரி கண்டென்ட் பிடிக்கும், எந்த மாதிரி கண்டென்ட் பிடிக்காது அப்படின்ட்டு மக்களோட மனநிலையை எந்த ஒரு மனிதராலையுமே புரிஞ்சிக்கவே முடியாது. அதனால நம்ம எதையுமே சூஸ் பண்ணி போடவே முடியாது. சில விஷயங்கள் நமக்கு பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. எதையுமே நம்ம நேர்மையா சம்பாதிக்கணும்னு நினைக்கும் போது, சில விஷயங்கள் நேர்மையா பண்ணணும்னு நினைக்கும் போது அந்த மாதிரி நேர்மையான கண்டென்ட்களுக்கு நிறைய இடங்கள்ல அங்கீகாரம் கிடைக்கிறது இல்ல, வியூஸ் கிடைக்கிறது இல்ல. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது எல்லாத்தையுமே மீறி மற்ற சேனல்கள் எப்படி வியூஸ் அதிகமா வருது, எப்படி அவங்க சேனல் மாசம் 1 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம், 20 லட்சம், 50 லட்சம்,
ஏன் மாசம் 1 கோடி சம்பாதிக்கிற மிஸ்டர் பீஸ்ட் சேனலா இருக்கட்டும், இந்த மாதிரி பெரிய பெரிய சேனல்கள் எல்லாம் இருக்கு. இவர்களெல்லாம் எப்படி இந்த அளவுக்கு அச்சீவ்மெண்ட் ஆனாங்க, அச்சீவ் பண்ணாங்க, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஒண்ணுமே இல்லைங்க. ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் தான். முதல்ல உங்க மேல ஒரு தன்னம்பிக்கை இருக்கணும். வியூஸ் வருது வரல அப்படிங்கிறத ஓரங்கட்டி வைங்க. உங்களோட கடமை என்ன? நீங்க பண்ற வேலைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உங்களுக்கு தேவை என்ன? யூடியூப் சேனல் டெவலப் ஆகணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? வியூஸ் வரல வருது அப்படிங்கிறத பத்தி பார்க்காம நீங்க தினம் ஒரு வீடியோ போடுங்க. இது உங்களோட வேலை. இந்த வீடியோவை நீங்க கரெக்டா பண்ணிக்கிட்டு இருந்தாலே, ஜெனியூனான ஒரு ஒர்க்கை நீங்க பண்ண ஸ்டார்ட் பண்ணாலே நிச்சயமா யூடியூப் இதையும் நோட் பண்ணும். நீங்க எந்த அளவுக்கு யூடியூப் சேனல்ல ஆக்டிவா இருக்கீங்க அப்படின்ட்டு. வருஷம் ஃபுல்லா நீங்க வீடியோ போட்டாலும் கூட உங்களுக்கு வியூஸே வரல அப்படின்னா, ஒரு கட்டத்துக்கு மேல திடீர்னு உங்க சேனல்ல எல்லா வீடியோஸுமே வைரல் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, யூடியூப் வந்து ஆரம்பத்துல இருந்து உங்க சேனல்ல நோட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க எந்த அளவுக்கு ஆக்டிவா இருக்கீங்க, எந்த அளவுக்கு யூடியூபுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கட்டத்துல யூடியூப் உங்களோட வீடியோவை வந்து நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிக்கும். அது மூலியமா நிறைய வியூஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்க கெயின் பண்ண வாய்ப்பு இருக்கு. எப்பவுமே நம்மளோட வேலை என்னவோ அதை நம்ம கரெக்டா பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா நமக்கு தேவையானது நம்மளை தேடி வரும். ஆனா நம்ம எந்த விதமான குறுக்கு வழியுமே அதுக்கு வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது. எதையுமே நேர்மையா நம்ம பண்ணணும். சரி, ஆரம்பத்துல நான் சொன்ன மாதிரி மாசம் 1 லட்சம், 2 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம், ஏன் 1 கோடி மாதிரி மிஸ்டர் பீஸ்ட் யூடியூப் சேனல்காரங்க எப்படி சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, வியூஸ் எந்த அளவுக்கு அவங்களுக்கெல்லாம் வருது அப்படின்னா, இதுல ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி தாங்க இருக்கு. உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் இருக்காங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களோட வீடியோ சீக்கிரமா வந்து பல வியூஸ் வாங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா, ஆரம்பத்துல நீங்க வீடியோ போட்டு உங்களுக்கு அது மூலியமா வியூஸ் வாங்குறதே பெரிய விஷயம். அப்படி நீங்க வியூஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா அது மூலியமா சப்ஸ்கிரைபர்ஸை நீங்க கெயின் பண்ண ஆரம்பிப்பீங்க. அப்படி நீங்க சப்ஸ்கிரைபர்ஸை கெயின் பண்ணும்போது வீடியோஸ் அதிகமா போட போட உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸும் அதிகமா கூடிக்கிட்டே போவாங்க. உதாரணத்துக்கு 10,000 சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு வந்துட்டாங்க. அந்த சமயத்துல நீங்க ஒரு வீடியோ போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்லோட் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே மிஞ்சி போனா ஒரு மணி நேரம், 2 மணி நேரம், இல்ல ஒரு நாள் முடிவுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் 1000 வியூஸ், 2000 வியூஸ்க்கு மேல அழகா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி உங்களுக்கு வருது அப்படின்னா யூடியூப் என்ன நினைக்கும் அப்படின்னா, உங்களுடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து உங்களோட வீடியோக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்ற புதிய சப்ஸ்கிரைபர் கெயின் பண்றதுக்காண்டி நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் கொண்டு போகும். அதாவது ஒரு வீடியோ எந்த அளவுக்கு அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் உடனடியா வியூஸ் அதிகமா போகுதோ அப்ப அந்த வீடியோல வந்து ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் நினைச்சுக்கிட்டு நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் கொண்டு போகும். அந்த வியூஸ் உடனடியா அதிகமா நமக்கு வரணும் அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமா நமக்கு தேவையான என்னது? சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும். அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம எதுல கெயின் பண்ண முடியும்? வீடியோஸ் அதிகமா போடுறது மூலியமா தான் கெயின் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி அந்த பெரிய பெரிய சேனல்கள் எல்லாருமே வீடியோ போட்ட கொஞ்ச நேரத்திலேயே லட்சக்கணக்கிலான வியூஸ் வருது, லட்சக்கணக்கில் அவங்க சம்பாதிக்கிறாங்கன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒண்ணுமே இல்லைங்க. எதுக்குமே ஒரு மூலதனம், அடித்தளம்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? அது என்னது? உங்களோட உழைப்பு தான் அடித்தளம். நீங்க விடாமுயற்சி என்னைக்குமே நிறுத்தாம கண்டினியூவா வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருங்க. வீடியோ போடுறது மூலியமா கண்டிப்பா உங்களுக்கு வியூஸ் வரும். அந்த வியூஸ் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் கெயின் பண்ணி தரும். அதிக சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க அப்படின்னா நீங்க எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் வியூஸ் அதுக்கு அதிகமா வரும். வியூஸ் அதிகமா வந்துச்சு அப்படின்னா ரெக்கமெண்ட்ல நிறைய போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெக்கமெண்ட்ல நிறைய போச்சுன்னா இன்னும் சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமா கெயின் பண்ண முடியும். எந்த அளவுக்கு நீங்க சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமா கெயின் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது உடனுக்குடனே உங்களுக்கு வியூஸ் அதிகமா கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒரு வீடியோவுக்கு வியூஸ் அதிகமா கிடைக்குது அப்படின்னா யூடியூப் அது இன்னும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட்ல கொண்டு போகும். அப்படி கொண்டு போறது மூலியமா மறுபடியும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாவாங்க. இது வந்து ஒரு சப்ளை செயின் மாதிரி கண்டினியூவா இதுக்கு அது, அதுக்கு இது, இதுக்கு அது அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி அப்படியே கொண்டுகிட்டு போய்கிட்டே இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? வீடியோஸ் வந்து போடுறது எந்த இடத்துலயுமே நிறுத்தவே கூடாது. கண்டினியூவா நீங்க வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி போட்டுக்கிட்டே இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வியூஸ்ங்கிறது ஒரு ஸ்டாண்டர்டா கண்டினியூவா வந்துகிட்டே இருக்கும். சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்க அதிகமா கெயின் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். நீங்க ஏதாவது ஒரு சில காரணங்களால வீடியோஸ் போடாம நீங்க நிறுத்திட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட வியூவர்ஸ் குறையும். ரெக்கமெண்ட்ல போற அந்த ஆப்ஷனுக்கு அந்த எலிஜிபிலிட்டி வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். அது வந்து இன்டர்னலா நடக்கிற பிரச்சனைகள். அது உங்களுக்கு தெரியாதனாலதான் உங்களுக்கு பல பிரச்சனைகள், யூடியூப் மேல இருக்கிற நம்பிக்கையும் உடையுது. நமக்கு வந்து வியூஸ் வர்றதில்ல, நம்ம எவ்வளவுதான் முக்கிய வீடியோ போட்டாலும் நல்ல கண்டென்ட் கொடுத்தாலும் நமக்கு வியூஸ் வரமாட்டேங்குது அப்படிங்கிற
ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலும் வர்றதுக்கான காரணமே அதுதான். உதாரணத்துக்கு என்னோட சேனலை எடுத்துக்கங்க. இந்த சேனல் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நான் 2018 இருந்து நான் இந்த யூடியூப் சேனல் வச்சுட்டு இருக்கேன். இந்த 2018 காலகட்டம் அப்படிங்கிறது யூடியூப் சேனல் நிறைய பேருக்கு வந்து ஆரம்பிக்கவே தெரியாது. கொரோனா காலகட்டத்துல பாத்தீங்கன்னா 2021 அந்த சமயத்துக்கு மேலதான் பாத்தீங்கன்னா நிறைய பேர் யூடியூப் சேனல் வீட்டுல இருந்துகிட்டே பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியா அதிகமா பிரபலமானதுக்கு காரணமே அந்த கொரோனா டைம் தான். அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி யூடியூப் சேனல், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இது எல்லாமே ஃபேமஸ் ஆச்சு. அது மூலியமா சம்பாதிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு அப்பதான் தெரிஞ்சுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா யூடியூப்ல மட்டும்தான் நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் நல்ல ஆப்ஷன்ஸும் இருந்தது. இப்ப அது வந்து ஓரளவுக்கு குறைச்சிருந்தாலும் கூட இப்பவும் ஒரு நல்ல பெட்டர் வேன்னு பாத்தீங்கன்னா யூடியூப் தான். அப்படி இருக்கும்போது நான் 2018 யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேன். ஆனா அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நான் 2016 யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு என்னோட சேனல் பாத்தீங்கன்னா டெர்மினேட் ஆயிடுச்சு. அந்த சமயத்துல காப்பிரைட் பிரச்சனை வந்து யூடியூப் சேனலை தூக்கிடுவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஏன்னா நானே யூடியூப் சேனல் புதுசாக தான் ஆரம்பிச்சிருக்கேன் அந்த சமயத்துல. அப்ப நான் ஆரம்பிக்கும் போது எனக்கு தெரியாம சில விஷயங்களை காப்பிரைட் கண்டென்ட் எல்லாம் நான் போட்டதுனால என்னோட பழைய சேனல் 2016 இருந்து ஒவ்வொன்றையுமே நான் போட்டு போட்டு கத்துக்கிட்டு அது மூலியமா தான் பல விஷயங்களை கத்துக்கிட்டேன். காப்பிரைட்டால என்னோட சேனல் டெர்மினேட் ஆகும் போதுதான் காப்பிரைட்டால சேனல் டெர்மினேட் ஆகும் அப்படிங்கிறது இப்படி அனுபவ ரீதியா தான் நான் கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இனிமேல் தெளிவா பக்காவா ஒரு ஜெனியூனான ஒரு சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்ச சேனல் தான் பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ் டிப்ஸ் தமிழ் அப்படிங்கிறது. என்கிட்ட பாத்தீங்கன்னா யூடியூப் சேனல்ல கிட்டத்தட்ட 5-6 சேனல் வச்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது இந்த பிசினஸ் டிப்ஸ் சேனல் மட்டும்தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஒரு மூலதனம். எனக்கு முதல்ல ஒரு மோட்டிவேஷனல் அமைஞ்சது இந்த சேனல் தான். எனக்கு மானிட்டேஷன் அப்ரூவ்டுக்கு நான் அப்ளை பண்ணின முதல் சேனலும் பாத்தீங்கன்னா இந்த சேனல் தான். இது எப்படின்னா 2018 எனக்கு வந்து மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ணி மானிட்டேஷன் கிடைச்சி எல்லாம் நான் பண்ணிட்டேன். ஆனா இந்த சேனல் மூலியமா எனக்கு ஒரு ரூபா கூட வருமானம் என்னால கைக்கு எடுக்க முடியல. கிட்டத்தட்ட 90,000 ரூபாய்க்கு மேல பாத்தீங்கன்னா எனக்கு இதுல வருமானம் வந்தது. இப்ப என்னோட சேனல் இந்த சேனல் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 55,000 சப்ஸ்கிரைபர் 53,000 சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. 2018 சேனல் ஆரம்பிச்ச நானு இதுல பாத்தீங்கன்னா பல வருடங்கள் நான் இந்த சேனல்ல வீடியோஸே போடல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நான் கஷ்டப்பட்டு கட்டி அமைச்ச ஒரு கோட்டை தான் இந்த சேனல். என்னோட பல வருட கனவு, பல வருட போராட்டம், பல வருட தியாகம், பல வருட முயற்சியில் உருவான இந்த சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா இப்ப நான் இந்த வீடியோ போடும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு வியூஸே கிடையாது. ஆரம்பத்துல நான் வீடியோ போடும்போது எனக்கு என்னோட சேனலை நீங்க விசிட் பண்ணி பாத்தீங்கன்னா என்னோட பழைய வீடியோக்கெல்லாம் எந்த அளவுக்கு வியூஸ் வந்திருக்குன்னு தெரியும். அந்த வியூஸ் அந்த கெயின் பண்றதுக்கு நான் மிக முக்கியமான காரணமா எனக்கு அமைஞ்ச அந்த காலகட்டத்துல எனக்கு வந்து மானிட்டேஷன் கிடைச்சிருந்தாலும் கூட என்னால இதுல இருந்து ஒரு ரூபா கூட வருமானத்தை எடுக்க முடியல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நான் வந்து வெளிநாட்டுல குவைத்தில் இருக்கும்போது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பின் வந்து ஓடிபி வரும். அந்த 6 டிஜிட் ஓடிபி வந்து லெட்டர்ல தான் வரும். என்னதான் ஓடிபி வந்து போஸ்டர்ல வந்தாலும் கூட என்னால குவைத்துல அந்த லெட்டரை கலெக்ட் பண்ணவே முடியல. எனக்கு வந்து போஸ்ட் ஆபீஸ்ல நான் தினமும் போய் கேட்டும் கூட எனக்கு அந்த லெட்டர் வரவே இல்லை. என்னால வாங்கவே முடியல. கடைசியா பாத்தீங்கன்னா நான் கஷ்டப்பட்டு ரொம்ப கடின உழைப்புல நான் ஆரம்பிச்சு கட்டுன கோட்டை அந்த யூடியூப் மூலியமா இந்த சேனல் மூலியமா பாத்தீங்கன்னா வந்த வருமானத்தை அந்த ஓடிபி வெரிஃபை பண்ண முடியாதனால என்னால பாத்தீங்கன்னா அதுல இருந்து வருமானத்தை எடுக்கவே முடியல. இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா என்னோட அந்த குவைத் ஏர்சன் அக்கௌண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா 90,000 மேல இன்னமும் நான் வச்சிருக்கேன். அது எடுக்கிறதுக்கான வழியே எனக்கு கிடைக்கல. இப்ப கூட ரீசெண்டா கூட நான் வந்து குவைத்தை விட்டு நான் வெளியே வந்ததுக்கு அப்புறமும் கூட நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி நம்ம வந்து ஓடிபி வாங்கி எப்படியாவது ஒண்ணு வந்து இதை வெரிஃபை பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரீசெண்டா கூட நான் முயற்சி பண்ண ஆனா எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா இப்ப நான் குவைத்துல இருந்து நான் வந்துட்டாலும் கூட என்னோட உறவினர்கள் எல்லாருமே குவைத்துல தான் இருக்காங்க. அவர்களை வச்சு கூட அந்த ஓடிபி வாங்கி எப்படியாவது ஒண்ணு நம்ம வெரிஃபை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல முயற்சிகள் பண்ண ஆனா எதுவுமே என்னால பண்ண முடியல. அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நம்மளோட ஓன் நேஷனாலிட்டி அதாவது ஓன் ரீஜன் இருக்கு பாத்தீங்களா அந்த ஏரியால தான் பாத்தீங்கன்னா நம்மளால ப்ராப்பரா ஒருத்தர்கிட்ட இப்ப நம்ம ஊர்ல போஸ்ட் ஆபீஸ்ல லெட்டர் வருது அப்படின்னா போஸ்ட் ஆபீஸ்ல போயிட்டு இந்த மாதிரி எனக்கு ஒரு லெட்டர் வரும் கரெக்டா எடுத்து வைங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டோம்னா நமக்கு எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு ஆப்ஷன்ல பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு சில பேருக்கு வந்து அந்த லெட்டர் கிடைக்காமலாம் போயிருக்கு. அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேருக்கு நடந்திருக்கு. ஆனா இப்ப இருக்கிற இந்த 2026 காலகட்டத்துல இந்த ஓடிபி அப்படிங்கிறது போஸ்டர்ல வர லெட்டர் மேக்சிமம் எல்லாருக்குமே கிடைச்சிருது. ஆனா 2020-21 அந்த கொரோனா காலகட்டத்துக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து இந்த லெட்டர் கிடைக்காம நிறைய பேர் யூடியூப் சேனலை விட்டு போனவங்க இருக்காங்க. அந்த மாதிரிதான் நானும் ஒருத்தன். கஷ்டப்பட்டு நான் ரொம்ப ஆசைப்பட்டு தொடங்கின அந்த யூடியூப் சேனல் மூலியமா பாத்தீங்கன்னா எனக்கு வருமானம் வந்தும் கூட கை கெட்டினது வாய் கெட்டலன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி எனக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு நான் உருவாக்கின அந்த சேனல்ல கிட்டத்தட்ட 90,000 ரூபாய்க்கு மேல வருமானம் வந்தும் கூட அது என்னால என்னோட அக்கௌண்ட்டுக்கு மாத்தவே முடியல.
இந்த மாதிரி பல பிரச்சனைகளை நான் ஃபேஸ் பண்ணி அப்பவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விரக்தியில என்னோட சேனலையே நான் பாதியில நிறுத்தி வீடியோஸ் போடாமட்டு எனக்கு பர்சனலாக சில பிரச்சனைகளை வந்து அதுலேயும் நான் வீடியோஸ் போடாமட்டு இப்போ நீங்க பார்க்குற இந்த யூடியூப் சேனல்ல பார்த்தீங்கன்னா எனக்கு மானிட்டேஷன் அப்லோடு எதுவுமே கிடையாது. வீடியோஸும் பார்த்தீங்கன்னா வியூஸ் எதுவுமே வராது. நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி யூடியூப் அப்படிங்கிறது கண்டினியூவா ப்ராப்பரா நீங்க வீடியோஸ் போட்டா மட்டும் தான் யூடியூப் நிறைய பேருக்கு வந்து உங்களோட வீடியோக்களை ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். வீடியோஸ் போடுறத ஒரு வாரம் நிறுத்தினாலும் கூட உங்களோட வியூஸ் குறையும். அப்படியே வந்து ஒரு மாசம் நிறுத்திங்கன்னா இன்னும் வியூஸ் குறையும். இதே மாச கணக்கில் நீங்க நிறுத்தினீங்கன்னா வியூஸ் இன்னமும் குறைஞ்சிரும். நீங்க எந்த மாதிரி கண்டென்ட் போட்டாலும் கூட உங்களுக்கு வியூஸ் வந்து வரவே வராது. யூடியூப் ரெக்கமெண்ட் பண்ணவே பண்ணாது. ஏன்னா நல்லா ஆக்டிவா இருக்கிற நபர்களுக்கு மட்டும்தான் பாத்தீங்கன்னா யூடியூப் நல்லா ரெக்கமெண்ட் பண்ணும். எந்த அளவுக்கு டாப் யூடியூப் சேனலா இருந்தாலும் கூட நம்ம ஒரு கட்டத்துக்கு மேல வீடியோஸ் போடுறத கொஞ்சம் ஒரு சில மாதங்கள் வருடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திட்டோம் அப்படின்னா எவ்வளவு பெரிய யூடியூப் சேனலா இருந்தாலும் மீண்டு எழவே முடியாது. இது பல பேர் வந்து பல யூடியூப் சேனல்கள் முன்னுதாரணமா இருந்திருக்காங்க. அதனாலதான் நான் சொல்றேன், யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. எல்லாருமே எல்லா பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் வராங்க. யூடியூப் பொறுத்த வரைக்கும் நீங்க முயற்சி பண்ற ஒவ்வொருத்தருக்குமே 100% இதுல வாய்ப்பு இருக்கு. ஆனா நீங்க கண்டினியூவா வீடியோ போடணும், நிறுத்தவே கூடாது. அப்படி நீங்க பண்ணினா மட்டும்தான் யூடியூப்ல இருந்து நல்ல வருமானத்தை எடுக்க முடியும். மற்ற சேனல்களை வந்து இப்படி போட்டா வரும், இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுங்க, அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்கன்னு சொல்றது எல்லாத்தையுமே தூக்கி குப்பையில போடுங்க. எதுவுமே ஜெனியூன் கிடையாது, எதுவுமே கரெக்டா கிடையாது. இந்த வீடியோவை நீங்க ஆரம்பத்துல இருந்து பாத்துருந்தீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயங்கள் மட்டும்தான் உண்மை. இப்ப நான் இந்த வீடியோல சொன்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து சேருது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஏன்னா இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வைரல் வீடியோவோ போனா மட்டும்தான் நிறைய பேருக்கு தெரிய வரும். ஏதாவது ஒரு 10-20 பேர் ஒரு 100 பேர் மட்டும் என்னோட வீடியோ பாக்குறாங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டு எனக்கே வியூஸ் வரல அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் கலாய்ப்பாங்க. ஆனா உண்மை நிலவரம் என்னங்கிறது எனக்கு தெரியும். என்னோட சேனல் எப்படி இருந்த சேனல் இப்ப எப்படி இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனா என்கிட்ட இன்னும் மற்ற சேனல்கள் இருக்கு. நான் இந்த சேனலை தான் வந்து நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணலே தவிர என்னோட மற்ற சேனல்கள் எல்லாத்தையுமே நான் ஃபோக்கஸ் பண்ணேன். ஏன்னா யூடியூப்ல எந்த அளவுக்கு வருமானம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி வந்து எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதனாலதான் பாத்தீங்கன்னா நான் ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராமோ ட்விட்டரோ இதுல ட்ரை பண்றதுக்கு பதிலாக நான் கிட்டத்தட்ட 2016 இருந்து எப்பவுமே கண்டினியூவா பாத்தீங்கன்னா நான் யூடியூப் தான் நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த யூடியூப் மூலியமா எனக்கு நிறைய வருமானங்கள் நான் சம்பாதிச்சிருக்கேன் தான். அதனால எனக்கு பெட்டர் வே ஒரு நல்ல சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் இடத்துல நான் வைக்கிறது பாத்தீங்கன்னா யூடியூப் தான் சொல்லுவேன். அதனால யூடியூப் அப்படிங்கிறது நம்பின யாரையுமே வந்து கைவிட்டதா சரித்திரமே கிடையாது. கண்டிப்பா நீங்க ஜெனியூனா கரெக்டா நீங்க பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த ஜெனியூனான ஒரு கண்டென்ட்டுக்கு நிச்சயமா யூடியூப் என்னைக்கா இருந்தாலும் உங்களுக்கு உதவும், அதுக்கான பலனையும் கொடுக்கும் அப்படிங்கிறத உண்மை. இந்த வீடியோவை பார்த்த நீங்க எல்லாருமே யாருமே எந்த தயக்கமும் இன்றி தயவு செஞ்சு யூடியூப் சேனல் ஆரம்பிங்க, தைரியமா பண்ணுங்க. ஆனா நான் ஆரம்பத்துல இருந்து சொன்ன மாதிரி தெளிவா கரெக்டா டெய்லியும் வந்து வீடியோ போடுங்க. கண்டிப்பா உங்களுக்கான பலன் அப்படிங்கிறது நிச்சயமா யூடியூப் கொடுக்கும். இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் மாற்று கருத்துக்கள் இருக்கு அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி யூடியூப் சம்பந்தப்பட்ட பிசினஸ் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா நானே பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். நம்மளோட சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா பழைய நிறைய பிசினஸ் வீடியோஸ் தான் நான் போட்டுட்டு இருக்கேன். ரீசெண்டாக பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சோசியல் மீடியாக்கள் மூலியமா சம்பாதிக்கிறத பத்தி எப்படி அப்படிங்கிற மாதிரி வீடியோ போட்டுட்டு இருக்கேன். ஏன்னா இப்பதான் பாத்தீங்கன்னா இந்த சேனலை நான் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் எனக்கு ஆதரவு கொடுங்க. நானும் உங்களுக்கு என்னால முடிஞ்ச வரைக்கும் ஆதரவு கொடுக்குறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி அடுத்து இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.